சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்கன்னு சமீப காலமாக செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்குது. ஆனால் கமல்ஹாசன் மட்டும்தான் சைமா விருது விழாவில் நானும் ரஜினியும் சேர்ந்து நடிக்க போகிறேன் என்பதை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ இன்னும் அதை பற்றி வாய் கூட திறக்கலை. ஏன், இளையராஜா 50வது ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அதில் கமலும் ரஜினியும் ஒன்றா தான் வந்தாங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் கூட ரஜினி வாய் திறக்கவே இல்லை. இதனால் ரஜினியும் கமலும் இணைவாங்களா, இல்லை இது வெறும் வதந்தியா, இல்லை கூலி படத்தை ப்ரொமோஷன் பண்ணி அந்த படத்தோடைய கலவையான விமர்சனங்களுக்கு ஈடு கொடுக்கும் விதமாக அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்களா என்கின்ற சந்தேகம் இப்போ மக்கள் மனசில் எழ ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அவசரமாக ரஜினி கமல் இணைய போகிறாங்க, அதை லோகேஷ் தான் எடுக்க போகிறாரு என அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் அதை பற்றின இப்போ ஒரு மூச்சு கூட விடலை. லோகேஷையுமே சமூக வலைத்தளங்களில் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அமீர் கானுமே லோகேஷோட படத்துலேருந்து விலகிட்டார். மேலும் கைதி 2 படத்தை லோகேஷ் எடுப்பாரா என்பது சந்தேகமாக தான் இருக்குது. இப்படி இருக்க ஷங்கர் அவர்கள் வேல்பாரி படத்தை எடுக்க ஆயத்தமாக இருக்கார். இந்தியன் 3 பட வேலைகள் முடிந்தவுடனே வேல்பாரி படத்தை எடுக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் ஆரம்பத்தில் சூர்யா நடிக்கிறதா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரன்பீர் கபூர் நடிக்கிறதா இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த படத்தில் ரஜினி கமல் இருவரையும் சேர்த்து வச்சு படம் பண்ண போகிறதா நம்ம ஷங்கர் அவர்கள் அறிவிச்சிருந்தார். சமீபத்தில் நடந்த வேல்பாரி 1 லட்சம் பிரதி விற்றதுக்கான ஸ்பெஷல் ஈவெண்ட் நடத்தியிருந்தாங்க. இந்த விழாவில் பேசியிருந்த ரஜினியும் வேல்பாரி கதையில் தான் கண்டிப்பாக நடிக்க போகிறதில்ல, கண்டிப்பாக ஷங்கருக்கு இந்த படம் மிக பெரும் வெற்றி அமைய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் கமல்ஹாசனும் இதை பற்றி வாயையே திறக்கலை. ஆனால் ஷங்கர் மட்டும்தான் ரஜினியும் கமலையும் 2 பேரையும் சேர்த்து வச்சு வேல்பாரி எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. மேலும் இந்த வேல்பாரி படம் 3 பாகங்களாக உருவாகும் என சொல்லப்படுது. ஏன்னா பிரம்மாண்டமான படைப்பாக இந்த படத்தை எடுக்க போகிறாராம். ஆனால் ஷங்கர் இதற்கு செட் ஆவாரா? தொடர் தோல்விகள் கொடுத்துட்டு வரும் ஷங்கர் இது போன்ற சரித்திர கதையை எடுப்பாரா? ராஜமௌலி தான் சரித்திர கதையை எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஷங்கர் எப்போவோ அவருடைய ஃபார்ம் அவுட் ஆகிட்டார் என சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் ஷங்கர் அவர்கள் கண்டிப்பாக வேல்பாரி எடுத்தே தீருவேன், அதற்கான ரைட்ஸையும் நான் தான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் கூடிய விரைவிலே ஷங்கரோட இயக்கத்தில் ரஜினி கமலோட காம்பினேஷனில் வேல்பாரி படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த காம்போவில் படம் வந்தால் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.